அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கீரை சாம்பார் தான். கீரை சாம்பார் வேறு லெவலாக சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி கலர் நீங்கள் கீரை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு தடவை கீரை சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இது வந்து தண்டு கீரை தான். தண்டு கீரையில் இதை மாதிரி கலர்ஃபுல்லான கலரில் நமக்கு கிடைக்குது. பக்கத்துலேயே கிடச்சிச்சு. எந்த ஒரு மருந்து அடிக்காமல் ஒரு இயற்கையான முறையில் நமக்கு இந்த கீரை வளைச்சி கிடச்சிச்சு பக்கத்தில். நம்ம வாங்கி அதை கீரை சாம்பார் நம்ம ரெடி பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி கீரை கிடைச்சா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. 2 கட்டு நான் கீரை இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த பூச்சிகள் இல்லாமல் அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. தண்டு கீரையிலேயே இந்த கீரையும் அந்த கீரையும் ஒரே வகை தான். சத்துக்கள் ஒன்று தான், நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி சாப்பிடும் போதும் ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்கும். கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக சேர்த்துடணும். சேர்த்து பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்துடலாம். பருப்பு நம்ம வந்து 2 கப் அளவுக்கு எடுத்து பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு 1 கப் வெங்காயம் சேர்த்து மசாலாக்களை போட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருவோம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் சேர்த்தாச்சு. அதே போல் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்து எல்லாத்தையும் கலந்துடுங்க. இப்படி நல்லா கலந்து விட்டு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கீரைகள் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கொதி வரட்டும். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்பெறலாம். இப்போ நம்ம கீரையெல்லாம் நல்லா அலசி ஒரு 3-4 தடவை நல்லா போட்டு அலசி எடுத்து கொண்டு வந்துடுங்க. அந்த கீரையெல்லாம் நம்ம எடுத்து இப்போ அந்த நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்க அந்த சாம்பார் பருப்பில் நம்ம கீரையெல்லாம் வச்சிடணும். வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இப்போ கலந்து நம்ம இது கீரையெல்லாம் நம்ம பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சிடணும். கலர் வந்து உங்களுக்கு கொதிக்கும் போது அந்த கலர் வந்து கிடைக்காது. கலர் வந்து பார்க்கும்போது இந்த கலர் கிடைக்குது. அதுக்கப்புறம் அதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடும். அந்த கொதி வரும்போது அது வெந்த பிறகு அதோடைய கலரே சேஞ்ச் ஆகிடுது. உங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லான அந்த வந்து இருக்காது. ஆனால் பீட்ரூட் கலர் மாதிரி நமக்கு சாம்பார் வந்து மஞ்சள்லாம் நம்ம போட்டிருக்கோம், மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம வந்து பருப்புலேயே வேக வச்சுருக்கோம். ஆனால் அந்த நம்ம தேங்காய் அரைச்சி நம்ம சேர்க்கணும். இதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி அதில் சேர்த்துருங்க. கலரே வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். அது எப்படின்னு சொன்னாக்கா பீட்ரூட் கலர் கிடைக்குது. அது பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான கலர் கிடைக்குது. நிறைய நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு தாளித்த மாதிரி குழம்பு ஒரு மாதிரி வித்தியாசமாக காட்டுது. அப்படி காட்டும் போது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து அது இயற்கை, அதோட கலர் தான், கீரையோட கலர் தான். அந்த சேஞ்ச் வந்து ரெட் ஒரு மாதிரி பீட்ரூட் கலர் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு செமையாக இருக்குது, நல்லா இருக்குது. தேங்காய் அரைச்சி நம்ம போடும்போது அந்த கலருடைய வந்து அப்படியே குழம்புலேயே அப்படியே மாறிடும். அதனால் அந்த பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வெங்காயம் மிளகாத்தூள் போட்டு தாளித்து நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். கடுகு பட்டை மிளகா போட்டு தாளித்து ஊற்றினா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.